எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை இல்லை. அது எவங்களுக்கு குழப்பம் தேடி எல்லை நாடி வந்துட்டா பேர் புகழும் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி என்ன நம்பி வரையும் மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா மணி போல நிற்க தருவேன். அப்படி கலப்பு குறைச்சி போட்டுட்டா 3 தடவை வந்தாலும் எடுத்து ஏடு பழிக்காதான். ஐயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த கருப்பு நான் இருக்கல பூமி விற்பனைக்கு வந்து கேட்டுட்டு நிக்குது. மற்ற பிரச்சனைக்கும் போட்டு மனசுல போட்டு வச்சுட்டு நிக்கிறியா? உடம்பு தொந்தரவு வேற, அதெல்லாம் எந்த குறையும் வராது. நான் இருக்கிற கட்டை உடம்பு காப்பாத்துறேன். இந்த அம்மாவாசையோட நோவு நொடிக்கு முட்டுப்புள்ளி வைக்கிறனாயா புரிஞ்சுதா? சில குழப்பத்தை எல்லாம் மனசுல வச்சுட்டு நிக்குது. அந்த குழப்பத்துக்கு இந்த அம்மாவாசையோட ஆடி கூப்பிடுச்சு சோறு சதல் பத்து வட்டியில உனக்கு தங்க வளர்த்தாலும் தரணும்ப்பா. இது சத்தியமா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. போதை வருவோம் தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமுறி ஆறா பெருகி நீ காரியம் கை போட மாட்டேங்குது, தவுந்துட்டு வருது. இது தவுந்த காரியம் நல்லபடியா முடிச்சு குத்து போட்டு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? நீயும் எத்தனையோ தேவாதிட்டு போய் கையேந்தி பார்த்துட்டேன். ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடற்கூல நீ நம்பி வந்து நிக்கிறியாயா? அது போக இல்லத்துக்குள்ளே தெளிவு காண்டாயி ஒரு சான் ஏறினா ஒரு முளம் தெரிஞ்சு நிக்குது. இல்லத்துக்குள்ள தீராத குறையோட வந்து நிக்கிறேன். வீட்டு போடலாமாயா? நான் இருக்கிறேன் தாயி. தாயும் தவப்பணுமா உன்ற பட்டிக்கு வர்றவா கட்ட உடைக்கிறேன். அடியா தாயே, மாலை கழட்டி மாலை மாட்டினது தெரியுது. இன்னைக்கு விண்ணம் பட்டு நிக்குது. விண்ணம் பட்டது இன்னைக்கு பேர் வாங்கி குடும்பம் கேட்டு நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நீ சவால் போடுறாங்கன்னு சொல்றது புரிஞ்சுதா? மாறிக்கும். மாறிட்டீங்கன்னா தான் பட்டி கொண்டு சேர்த்து உனப்பா. இல்ல அப்படின்னா என்னை நம்பாது. எப்படி பயப்பட வேண்டாமப்பா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து 1 முறை கூட வந்து நிக்கிற பட்டி கொண்டு சேர்த்தனப்பா. எல்லாரும் பங்கமெல்லாம் நான் சொன்ன கெடுக்கலாம் முடிச்சு தரேன். போதுமா? இந்தா வா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தந்தாள் மூலமா முடிச்சு கொடுத்தேன். போதுமா? போகிறோம் தாயி. அடிபட்டு சேதாரமாகி நீங்க உசுருக்கு பங்கம் வந்த நேரம் இந்த பாலத்துக்கு இருப்ப காப்பாத்தி கொடுத்திருக்கா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். 1000 குறை இருந்தாலும் இந்த குறை அத்தனை நீ கொடுத்திருந்தாயி. சில குழப்பத்தை போட்டுட்டு நீயா மனசுல நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் என் பொறுப்புல விட்டு நான் இதுக்கெல்லாம் விட கொடுக்கறனாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாரும் பங்கமெல்லாம் பேர் வாங்கி போடலாம். அதே மாதிரி ஊடப்படி காடப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு நிக்க கூடாதாயா? வீட்டுல எல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை. நீயா கற்பனை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நான் வர முடியுமா? சொல்லு. அதெல்லாம் உங்களுக்கு கலக்க வேண்டாம். நான் இருக்கிறேன். போகிறேன். போக்குவரத்துல வச்சுக்கா. பயப்பட வேண்டாம். இல்லத்துல எல்லாம் எந்த குறையும் இல்லையாப்பா. அதே மாதிரி சில குறையை போட்டு நிக்கிற கூட வந்து போதுமா? அடியா தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீங்க பட்டி வந்து நிக்குதாயா? நீ பட்டி அத்தனை நீ இருளும் மங்கி செல்வாக்கு மங்கி தொழிலும் முடங்கி தலைக்கு மேல சொம சேர்த்து சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம நீங்க பட்டியில வந்து நீங்க தத்தளிச்சுட்டு நிக்குதாயா? இல்லையா? இன்னைக்கு மளிகை தொழில் இன்னைக்கு சின்ன பின்ன போட்டுட்டு நிக்குது. இல்லத்துக்குள்ள கடல் சும்மா மீண்டு போச்சு. இதுக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறியா? ஆடாமரமா தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பாட்டினாங்கன்னு சொன்னப்பா. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து கட்டை உடைக்கிறனப்பா. நடைக்கு நட படி படி மீட்டுன்ற பட்டி பால் வாத்து கொடுத்தாரு. போதுமா? தாயே, உங்க இல்லத்துல இன்னைக்கு எல்லாம் விண்ணப்பட்டு போச்சா? இல்லையா? மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசுமாரி நிக்குதாயா? இன்னைக்கு தெசுமாரி தவறான போய் நிக்குது. தவறான கண்ணு இன்னைக்கு தடம் போட்டு கொடுத்து என் பட்டியல கூட திருத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? நீயும் கொஞ்சம் வாயை குறைக்கணும். விட்டு போட்டு வந்து இப்ப நிக்கிறியே. கொஞ்சம் பொறுமையா போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? கொஞ்சம் பொறுமையா நில்லாயா? நான் பாத்துக்கிறேன். விண்ணம் பட்டதை புரியுதா புரியலையா?
கொண்டு வந்து சேர்த்து கையெழுத்து போட்டு வந்துட்டேன். ஆனா மறுபடியும் கருப்பனுக்கு அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து நிக்கிறேன் இல்லையா? போதாயி பாடம் கப்பிக்கிற கப்பு சுட்டு பாட்டி கொண்டு சேர்த்து போதுமா? தாயி கல்யாண காரிய பெத்த கண்ணுக்கு நடக்கணும், பூமி ஒண்ணு விற்பனையாகணும் அப்படின்னு என்கிட்ட வரமா வரம் கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? கல்யாண காரியம் தகுந்தது வந்து சேருதாயா, முடிச்சு கொடுத்துறேன். அது போக பூமி விற்பனைக்கு கூட வந்து நிக்கிறேன். ஒரு அளவு மங்கமெல்லாம் வீட்டு கொடுத்துறனாயா, திருவிழாவுக்குள்ளார ஆடி பூ போய் சோறு செலவு பார்க்க போதுமா? வரம்போ தாயே. மங்களி இன்னைக்கு கட்டை விட்டு கட்ட தச்சு நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறியா தாயே? தாயே கையெழுத்து போடுற நேரமாயா உஷாரா பிடிச்சுக்கணும், புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் காப்பாத்தரனாயா. இது வரைக்கும் ஏமாந்த போல போட்டு நீயாவது கொஞ்சம் உஷாரா போல. இதுக்கும் கையெழுத்து வாங்கியாச்சு, தொடர்ந்து புரியுதா புரியலையா? பூமி ஒண்ணு கை மாறி போகுதாயா, உன்ற மங்களிக்காரன் தான் தப்பு பண்ற, கொஞ்சம் உஷாரா நில்லு, மீட்டு கொடுத்துறேன். அண்ணாமலை நான் எப்படி இந்த கத்தி மொனமேல நின்று இந்த அக்னி கையில நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி அக்னியா ஆறாப்படிக்கு நிக்க மட்டும் நிக்கிறியா? போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு நோய் பட்டியல் முடங்கி நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம முடங்கி நிக்கிறியா? ஆனா அடியா இது நோவும் இல்ல நொடியும் இல்ல. இன்னைக்கு பட்டியல் அண்டி இன்னைக்கு ரொம்ப காலம் ஆகி போச்சப்பா. இன்னைக்கு நோவு நொடியோட வந்து என்னை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கட்ட உடைக்கிறேனப்பா. நான் சொன்ன கருவுக்குள்ளருடைய காப்பாத்தி இதே பட்டியலுடைய தங்க வைக்கிறமா நான் வச்சு கொடுத்துறேனப்பா. போ ஒரு தாயி உள்ளாலும் வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இன்னைக்கு காரியம் மத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு தடமாறி போகுதாயா இல்லையா? இன்னைக்கு தடமான தங்கத்தை இன்னைக்கு தடை போட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறிய இல்லையா தாயி? அது போக ஒரு பணம் வந்தா 10 பணம் தண்டமாகி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. இது எல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து நடையா எத்தனையோ பக்கம் போய் பார்த்துட்டேன், எத்தனையோ பக்கம் வந்த கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா? பயப்பட வேண்டாம், இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமா நில்லு, கரெக்டா உடைச்சு போடலாம். சில காரியம் இங்க உடைச்சு பேச முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தாயி உன்ற பட்டியை காப்பாத்தி கையில ஒப்படைக்க வேண்டியது எம்பூர் போதுமா? தாயும் தகப்பனுமா கூட வரம்படி இன்னொரு அண்ணாமல் தாயே இல்லத்துக்குள்ள கைவிட்டு போய் நிக்குதே உண்டாலியா தாயி? நான் எப்படி இந்த கத்தி மொனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிறேன் பாத்தியா, அதே மணிக்கு அக்னியா குமரி ஆறா பெட்டிக்கு இன்னைக்கு பட்டி விட்டு பட்டி நவுந்து நிக்குது. இதை நவுந்து போன படத்தை கொண்டு வந்து பட்டியில போட்டு நீ வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? எத்த சொட்டு அவமானம் வந்துருச்சு பாரு. பயப்பட வேண்டாமாயா, நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்த, எத்தனையோ பக்கம் போன ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்குது. இந்த பாலத்துக்கு கருப்ப நான் இருக்கிற தகுதிமா நில்லுதாயி. மந்திரமாய வேலை செஞ்சு போடுச்சாயா, கட்டை உடைச்சு போடலாம். வர்ற வாரம் கட்டை உடைக்கிறாயா, புத்தி கப்பிச்சுட்டுலாம் மீட்டு போடுறேன் போதுமா? ஐயா நாங்கார கருப்பு கூட வந்து நிக்கிறது புரியுதா புரியலையா? தொழில் முறைக்கு வந்து கேட்டியப்பா, தொழில் முறைக்கு ஒரு உத்தரவு போட்டேன். அந்த உத்தரவு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. மாற்றத்தை கொடுத்தாச்சப்பா. இன்னொரு புது தொழில் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடியாங்கிட்ட புலம்பிட்டு நின்றியா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். வேட்டு தொழில் நடத்தப்பா, கூடவே வந்து நிக்கிற எல்லாரும் பங்கும் இல்லாம ஒரு பணத்துக்கு 9 பணம் அள்ளி படியாது தங்க வளத்துல வந்து கொடுக்கறாயா? எந்த தப்பு மரா துணிஞ்சு நடத்தும், புரிஞ்சுதான்? தப்படி தடியா வச்சுக்கா போ வரம்போ. அடியா காரியம் கை கூட மாட்டேங்குது, காரியம் தவுந்துட்டு நிக்குது. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு என் பட்டி பெங்களூர் பட்டிக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியா? நான் இருக்கிற தகுதி மனிதன், புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன் ரேட்டுக்கு கூட வந்து நிக்கிறனாய நான் சொன்ன கடக்குள்ள திசை காமிச்சு முடிச்சு கொடுத்தேன் போதுமா? போ வரம்போ. அடியா எல்லாம் பட்டி வெறும் பட்டியா வந்து நின்னுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துருக்கா. இன்னும் தொழில் முறைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா அள்ளிப்படியா வந்து அம்பார் போட்டு கொடு.
வந்ததுக்கு இன்னைக்கு சுடுதண்ணில குடுதண்ணி கலந்து வச்சாச்சு, குடிக்கிற அளவு கொடுத்து நிறுத்தியாச்சு இல்லையா? இதுல நல்லபடியா இன்னும் தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? தொழில் முடிஞ்சா அள்ளி படியாந்து கொள்ளலாம் தகுதிமான இல்ல. இன்னைக்கு ஒரு பணத்துக்கு 9 பணம் பேர் வாங்கி கொடுத்துடலாமாயா? அதே மாதிரி கடன் சுமை பத்தி கவலைப்படாத. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தங்கத்தடம் போடுறனப்போ அமாவாசைக்கு அப்புறம் அந்த தொழிலுக்கும் உத்தரவு போட்டுறேன். போதுமா? இந்த தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ, வாகனத்துக்கு வச்சுக்கோ. போறோம். பெங்களூர் கட்டுன வீடு விற்க மாட்டேங்குது, ஒட்டிமே அது நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா அப்படின்ட்டா நான் சிக்கன்ல இருந்து மீண்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி என் வட்டியில கையேந்திட்டு நிக்கிறியாயா? இந்த தையலை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்கிறப்ப தேடி வந்து முடிச்சுக்கோ. புரிஞ்சுதான்? பயப்பட வேண்டாம். அது போகும் கோர்ட்டு கச்சேரி பில்லங்க, அதுக்கு ஒரு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது இல்லையா? ஏதாவது ஆபத்து நடந்துருமா, பெத்த கண்ணுக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியாயா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகிரிமானில் தீர்ப்பு நான் தரப்போம். புரிஞ்சுதா? எல்லாரும் மங்கமலாம உன்ற தங்கத்தை காப்பாத்தி இதே வட்டியில் ஒண்ணு நிறுத்தி காமிக்கிறேன். இது சத்தியவான். போவோம். வீடு கட்ட முடியல, வாச கட்ட முடியல, கொடுத்தவனை ஏமாந்து போச்சு, எங்க போனான்னு தெரியல அப்படின்னு புலம்பி வந்து நின்னியாயா இல்லையா தாயி? நான் ஆளை அடையாளம் காமிக்கிறேன், இருக்கிற இடத்தை காமிக்கிறேன்னு சொன்னேன். காமிச்சுட்டா காமிச்சாச்சு. இப்ப ஆளை பிடிக்கணும் இல்லையா? இருக்கிற இல்லிடத்துக்கு தெரிவிச்சாச்சாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி அவனை கையும் களவுமா பிடிச்சு இதே வட்டியில நிறுத்தி காமிக்கிறதாயி. பயப்பட வேண்டாம். தலுங்கின வீட்டை கட்டி கொடுத்தாயி. அவன் வேண்டாம். புரிஞ்சுதா? அவன் வேண்டாமாயா? வேற தடம் போடுற முடிச்சு கொடுத்தான். போதுமா? போகிறோம். ஐயா தாயி, உனக்கு உத்தரவு போட்டதுதான். ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்னை நம்பி நில்லு. என்ன காதி மத்தனைக்கு கூடவே வந்து நின்று முடிச்சு கொடுத்தாயா? பதவி வாங்கி கொடுத்தாய். போகிறோம். மேட்டோ தாயி, தொழில் முறை இன்னைக்கு மளிகை தொழில் இன்னைக்கு சின்ன போட்டுட்டு நிக்குது. விட்டதை மீட்ட முடியல, ஆதாயம் மீட்ட முடியல. அது போக சொத்தொன்னு மீட்டு கொடு, வித்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அது போக அடியானுக்கும் பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியாயா? எல்லாரும் மங்கம்லாம் உன்ற காரியத்தை முடிச்சு கொடுத்துறனாயா? அது போக கண்டதே உழப்பிட்டு நிக்க கூடாது. என் பொறுப்புல விடு, நான் மீட்டு தர்றேன்னு சொல்லிட்டேன். இந்த பிடிச்சுக்கோ. போறோம். அடியா ஏமாந்த பொழைச்சிருச்சு இல்லையா? எல்லாம் கையிட்டு போனதெல்லாம் எனக்கு கை கொண்டு சேர்த்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு நிக்கிறாயா? வியாபாரம் முறையும் பேர் வாங்கி போடலாம். அதே மாதிரி பெத்த கண்ணனுடைய 7 கேட்டு வந்து அங்கலாப்பில் நிக்கிறேன் இல்லையா? இந்த அம்மா பெத்த கண்ணனுடைய ஏட்டுக்கு கூட வந்து நிக்கிறனாயா? அதே மாதிரி ஒன்றதையும் அப்படித்தான் படிக்கு படி மீட்டு கொடுத்துருவேன். தகுதிமா போ. இன்னும் வியாபாரத்துல 10 படம் மிச்சம் பண்ணி கொடுத்துறேன். வியாபாரத்துக்கு வச்சுக்கோ, வண்டிக்கு வச்சுக்கோ. போவோம். தாயி அடியா, நோவு நொடி உத்தரவு கேட்டு வந்து நினைச்சாயா? உத்தரவு நல்லபடியா முடிச்சு குடிச்சாச்சு. கோர்ட்டு கச்சேரி வில்லகத்துக்கு நல்லபடி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிற. நியாயமான தீர்ப்பு தருவேன்னு சொல்லி இருக்கிறேன். புரிஞ்சுதா? தப்புக்கு தொலை வரமாட்டேன். நியாயமான தீர்ப்புக்கு கூட வந்து நிக்கிறனாயா? அது போக இன்னைக்கு தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. தொழில் முறை படுகளம் சாஞ்சி நிக்குதாயா? இந்த அம்மாவாசை வந்து ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து போறோம். தகுதி மண்ணில் அதே மாதிரி அந்த குழப்பத்துக்கு இந்த தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கப்பா. சொல்றது புரிஞ்சுதா? அடியா, வெளிநாட்டு உத்தியோகம் வேணும்னு வந்து என்கிட்ட கேட்டியப்பா. உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்டேன். வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு இப்போ அனுப்பிச்சாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்னுடைய உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா? நட்டமாய் போயிருங்கப்பா. புரிஞ்சுதா? தொழிலுக்கு இப்போ உத்தரவு இல்லை. அடிமை தொழில் தான். புரிஞ்சுதா? கொஞ்ச நாளைக்கு அந்த தொழிலே செய்யப்போ அது இன்னும் கொஞ்சம் வருமானத்தை காமிச்சு, இன்னும் கொஞ்சம் வருமானத்தை காமிச்சு உனக்கு அள்ளி படியாந்து போடலாம். ஏமாந்த பழம் பொழைச்சிடாத. மீறி போயிட்டு அப்படின்னா முதலே சின்ன பின்னப்பட்டு வந்து நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன்னப்பா. மறுபடியும் தொழில் செய்யறேன், உணவு தொழில் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி மனசுல போட்டு புலம்பிட்டு நிற்கிறியாயா? நீ அமைதியாத்தான் நிற்கிற. பொண்ணாதான் ஆட்டம் பெருசா தெரியும் இல்லையா? என்ற ஆட்டத்தை விட மீறுதாயா? ஒன்னால் மேலே தப்பு இல்லை. ஏன் தனித்தனியா கிடக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு பாக்குற காரணம் இருக்குதாயா? இல்ல அப்படின்னா 3.25 நாளையில் நான் சாதிக்க மாட்டேன்னா புரிஞ்சுதான் நிக்கணும். புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே தொழில் உனக்கு அமைச்சு தரேன். இப்போதைக்கு இல்லை. போ, வெளிநாட்டு விமானம் ஏறு, குழப்ப போய் பாரு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த
குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்ன பண்ணிட்டு நிக்குது. இன்னைக்கு இப்ப யோசனை பண்றது முதல்ல பண்ணிருக்கணுமே இல்லையா? வெளியே சொல்ல மாட்டேன், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இப்ப யோசனை பண்றத முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணுமா இல்லையா? சரி, போறதெல்லாம் போய் போச்சாது. என்ன உண்ணுவை சேர்த்து என் வட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நினைக்கிறேன். தொழில் முறையும் பெருகி போடலாம். புரிச்சுதா? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாய நான் சொன்ன கெடுப்புக்குள்ள இந்த பட்டியோட சேர்த்தேன். அதுக்கு உண்டான தந்தாள் மூலமா காரிக்கிறேன். புதுமா இது வரைக்கும் நீ தோல்வி ஆயிட்ட. தோல்வியை மீட்டு இதே பட்டியல சந்தோஷமா நிறுத்தி கலசம் ஜோடிக்கிற மாதிரி நிறுத்திக்காம போதுமா? இந்த பிடிச்சுக்கோ. தொழிலுக்கெல்லாம் கூட வரப்போ விண்ணம் மட்டும் நிக்குது. மாடு ஒரு பக்கம், கண்ணு ஒரு பக்கமா தெசமா நிக்குது. பெத்த கண்ணுக்கு இதை நல்லபடியா மீட்டு கொடுத்து என் தங்கத்துக்கு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறோம் இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகிரிமால் நீ எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. இன்னைக்கு ஒண்ணு சேர்க்க முடியல. சவால் போட்டு பாக்குறாங்க. அந்த சவாலுக்கு விட கொடுத்துடலாம். என்ன சொல்ற? நான் இருக்கிற தகுதி மண்ணில் பயப்பட வேண்டாம். தாயி இன்னையிலிருந்து ரேட்டு கூட வந்து நிக்கிற. தந்தாள் மூலமா காரியத்தை நடத்துற. நீயா நேரடியா போய் மோத வேண்டாம். தந்தாள் மூலமா காரியத்தை நடத்தி வட்டியில் ஒன்று சேர்த்து வச்சு போதுமா? இந்த புடிச்சுக்கோ. இந்த அடியா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. காரியா சேதாரமாய் நிக்குது, கை கூட மாட்டேங்குது இல்லையா? அதை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு விடுன்னு எங்கிட்ட நடையா நடந்து நடவரை கேட்டு நிக்குது இல்லையா? காரியத்துக்கு கூடிய சீக்கிரம் விண்ணப்பட்டு நிக்குதுன்னு சொல்ற புரிச்சுதான். முதல் தொழிலுக்கு உத்தரவு போடுறேன். தொழிலை நல்லபடியா அமைச்சு ஆலாமரம் தலையிற மாதிரி உணவு தொழில் செய்யலாமா? சிறுக கட்டி பெருகவா? புரியுதா? கொஞ்சம் ஆரம்பியாயா படி மீட்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி விண்ணப்பட்டு நிக்கிறது ஒன்று சேர்த்து போடலாம். நான் இருக்கிற தகுதி மாநில இந்த அமாவாசைக்குள்ள சில மாற்றத்தை தரனாய 3 அமாவாசைக்குள்ள இப்ப பட்டி கொண்டு சேர்த்துறேன். வரணும். தொழில் இன்னைக்கு படுகளம் ஜாஞ்சி இன்னைக்கு அடிப்பு தொழிலுக்கு போயாச்சு. சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? உணவு தொழில் அது போக பெத்த கண் இன்னைக்கு கை கடங்க மாட்டேங்குது. கட்டை விட்டு கட்டை தரிச்சு கச்சேரி வீதியில போயிட்டு இருக்குதாயா? ஆகாத பழக்கத்தில் அனுகூலமா இன்னைக்கு பட்டியல் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம திசை விட்டு திசை மாதிரி நிக்கிறப்பா உள்ள நெஞ்சில அக்னியா முழங்குதே இல்லையா? பயப்பட வேண்டாமாயா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்திட்ட. ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா? நான் இருக்கிற தகுதி மனித எனக்கு அந்த பழக்கம் ஆகாது. அவனை மீட்டு கொடுத்து இதே பட்டியல திருத்தி கொண்டு நிறுத்தனப்பா. அதே மாதிரி உன்ற தொழிலுக்கு என்ன இந்த தொழிலுக்கு இன்னொரு 3 மாசம் கழிச்சு அதுக்கு உண்டான தரத்தை காமிக்கிறப்பா. சொந்த தொழிலுக்கு விட்ட தொழில புடிச்சு போடலாம். அள்ளிப்படி வந்து போடலாம். போதுமா? வந்து நெல்லு நான் பாத்துக்கிறேன். தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கலாம். போதாய் உனக்கு நான் ஆசைப்படு அடியா உள்ளாருந்து வெளியே சிரிச்சு நிக்கிறிய. இன்னைக்கு காரியம் மத்தனை இன்னைக்கு கை கூடாம இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தொழில் முறையும் காரியமும் கை கூட மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ளாரையும் இன்னைக்கு தொழில் முறையும் சின்ன பண்ணப்பட்டு நிக்குது. இன்னைக்கு உள்ளாருந்து வெளியே சிரிச்சு முதல் நல்ல காரியத்துக்கு உத்தரவு போடு. காரியத்தையும் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நான் இருக்கிற தகுதி மண்ணில் இனிமே உச்சார பழச்சுக்குவியா? இந்த பாலத்துக்கு இருப்ப கோடு போட்டு வர காமிக்கிறேன். தாயி கைவிட்டு போய் நிக்குதே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையேந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீங்க பட்டியல வந்து நிக்கிறியாயா? நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு கைப்பற்ற முடியல. இன்னைக்கு தள்ளி போய் நிக்குது. இன்னைக்கு தடை போட்டு என் பட்டி கொண்டு சேர்த்து எனக்கு பேர் வாங்கி கொடுவது கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஏமாந்த போல பொழைச்சிட்ட. இருந்தாலும் பரவாயில்ல, என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப கூட வந்து நிக்கிறனாயா? இது மந்திர மாயத்துல சில சிக்கல் நடக்குதாயா? அத்தனை கட்டையை உடைச்சுட்டு உன்ற பட்டிக்கு பால்வாத் தர வேண்டியது என் பொறுப்பு. சில விஷயம் உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு திசை கிளிக் கொள்ளவா முடிச்சு தந்துடுறேன். புரியுதா? தாயே அடியா தீராத குறையோட வந்து நிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த குறையை தீர்த்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அது போக நீயும் 1000 முயற்சி பண்ணியாச்சு. முயற்சி அத்தனை தோல்வியா நிக்குது. காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றேன் இல்லையா? அதை நல்லபடியா முடிச்சு அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாங்க. அதை முடிச்சுத்தரனாய நீ நினைச்சபடியே சாதிச்சு போடலாம். பயப்பட வேண்டாம். சில ரகசியம் கொடுத்து முடிச்சு கொடுத்தாங்க. கோபுரம் அடியா சென்னை நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையாந்து நிக்கிற மத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா கழுவி நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? விண்ணப்பட்டு போச்சு.
என்ன பட் மரபல்லாத்தான் சொல்லிட்டு இருக்க உடைக்கல புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு கைவிட்டு போனது எனக்கு கை கொடுத்து சேர்த்து என் பட்டி அலங்காரம் பண்ணி பட்டினா இல்லத்தை சொல்றேன். அலங்காரம் பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? தனி மரத்தை தோப்பாக்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறது. புரியுதா புரியலையா? பயப்பட வேண்டாமா ஐயா? எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு காளியம்மன் கிட்ட போய் கும்பிட்டியா? அவளும் செய்யலையா? கும்பிடு கும்பிடு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அது போகும். இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒரு சாணி ஏறினா ஒரு பழம் ஜெருக்குதப்பா, நிம்மதி இல்லை. மொத்தத்தை இன்னைக்கு வெத்தாளா வந்து நின்று இதெல்லாம் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். ஆலாமரமாட்ட தாழ்ந்து இருந்தபட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சப்பா. படிப்படியா முடங்கி இந்த 6 மாச காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாம இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறியா ஐயா? ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாத்திரன்னு சொன்னது என்னாச்சு? இதுல அல்ல நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. சாத்திரோனே வாராங்க நிக்கிறான் பாராவ, புரிஞ்சுதா? அதே சாத்திரோட புரிஞ்சுதா? கொண்டு செலுத்து உன்ற காரியத்தை முன முடியாது படிப்படி மீட்டு போடலாம். சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? இது சக்தி வாக்கு போ வரணும். ஐயா கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்கிறிய. உனக்கு சேர வேண்டியது உனக்கு சேர மாட்டேங்குது. அதை விண்ணப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு நடக்குது இல்லையா? இது நல்லபடியா சேதாரம் இல்லாம என் கையில ஒப்படைச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். பல சிக்கல் இல்லையா? வீட்டு போடலாம் இரு. எதிரி வளர்த்து நிக்கிறான்னு பார்க்க வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன்னாயா முறையாம உனக்கு சேர வேண்டியது ஒப்படைச்சிருவேன். போதுமா? இது சத்திய வாக்கு. பாடம் கப்பிக்கிற வரைக்கும் நீ வாட்டுக்கு அமைதியா நின்று தீர்ப்பு நான் தரணும். புரிஞ்சுதா? இந்த புடிச்சுக்கோ, போ வரம்போ.